இந்த ஒரே இதுல வந்து லெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இதை சொல்லணும். ஏன்னா லெட்டுங்கிறது அவ்வளவு முக்கியமானது. I'll go with விவேக். விவேக் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். நான் உங்களுக்கு உதவுகிறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எப்படி லெட்டை யூஸ் பண்ணி எப்படி பேசுவீங்க? நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஒரு நிமிஷம் சந்தோஷ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. விவேக், நான் உங்களுக்கு ஓகே சார், ஓகே சார். லெட் ஐ ஹெல்ப் யூ. இப்ப இந்த லெட்டுக்கு அப்புறம் ஐ போட்டக்கூடாது. லெட்டுக்கு அப்புறம் ஐ வராது. அதுக்கு பதில் என்ன வரும்? அப்ப விவேக் நீங்க கிளீனா சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு தான். லெட்டுக்கு அப்புறம் ஐ வராது. இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்ற இந்த கிராமட்டிக்கலா பேசுவாங்க. பட் ஐ எல்லாம் வராது. லெட்டுக்கு அப்புறம் ஐ வராது. ஐக்கு பதில் மீ போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அந்த நான்கிற தமிழ் அப்படியே தமிழ்படுத்தக்கூடாது. லெட் மீ. சத்யமூர்த்தி சார் புரியுதுங்களா? எஸ் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லெட் மீ ஹெல்ப் யூ. வெரி குட், வெரி குட். நல்லா அருமையா சொன்னாரு விவேக். லெட் ஐ ஹெல்ப் யூ. அந்த ஐ போடக்கூடாதுங்கிறது சரி, ஒண்ணும் இல்லை. அப்படியே பழகி பழகி வந்துடும். நீங்க படிக்கிறப்பயோ கேட்கிறப்பயோ பேசுறப்பயோ எழுதுறப்பயோ அப்படியே மெரிச்சது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த லெட்டுங்கிற வார்த்தையை வந்து பேசுறது கம்யூனிகேஷன்ல கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் சார், ஏன் சார் இப்போது நாம் போகலாம். குட் ஈவினிங். ஒன்றும் இல்லை, லெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போது நாம் போகலாம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. எப்படி இங்கிலீஷ்ல பேச? லெட்ஸ் கோ. வெரி குட். வெரி குட். லெட்டுக்கு அப்புறம் வி வராது, அஸ் தான் வரும். லெட்ஸ் கோன்னு சொல்லலாம் இல்லைங்களா சார்? லெட்ஸ் கோன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நவ் சொல்லணும். நீங்க வந்து சார் சொல்ற மாதிரி லெட் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டாலும் வெரி குட். சூப்பர். இப்ப விவேக் சொல்லுங்க. அவர் பேசட்டும் விடுங்க. அவர் பேசட்டும். லெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் விவேக். Let him speak. வெரி குட். இப்ப லெட்டுக்கு அப்புறம் ஹி வராது. ஐ பி யூ சி ஹி டுங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போடணும். அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்பாங்க. லெட்டு எப்பயுமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வராது. இப்போ ஒரு வாட்டி அதை கத்துக்கிட்டோம்னா அடுத்ததுக்கு நீங்க மாத்திக்கிட்டே இருக்கலாம். லெட் ஹிம் ஸ்பீக். நல்லா பாருங்க. லெட்டுக்கு அப்புறம் ஹெல்ப் V1 வருது பாருங்க. லெட்டுக்கு அப்புறம் ஸ்பீக் V1 வருது பாருங்க. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது பாத்துக்கலாம். நம்ம ஏன் சார் முதலில் அவள் முடிக்க அது 2 வராதா சார்? வராது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் லெட் ஷி ஃபினிஷ். நீங்க ஃபுல்லா சொல்லுங்க ஏன் சார். ஃபர்ஸ்ட் லெட் ஷி ஃபினிஷ். லெட்டுக்கு அப்புறம் ஷி வராது இல்ல. லெட் ஹர் சார். லெட் ஹர். சோ லெட்டுக்கு அப்புறம் ஷி வராது எப்பயுமே. லெட் ஹர் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட். லெட் ஹர் ஃபினிஷ். நீங்க அந்த அட்வர்பை கடைசியா போட்டுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. நல்லா கவனிங்க. ஃபினிஷ்ங்கிற V1 வருது. லெட்டுக்கு அப்புறம் ஐ வி யூ யூ ஹி ஷி இட் தே எதுவுமே வராது. வரதெல்லாம் மீ, அஸ், யூ, யூ, ஹிம், ஹர், இட், தெம். ஆப்ஜெக்ட் தான் வரும். அதை பார்த்துக்கலாம். நம்ம ஒண்ணு போலாம். சப்போர்ட்டிங் வருவாங்க சார். சொல்லுங்க. லெட்டுங்கிற சப்போர்ட்டிங் வருது. ஃபினிஷ்ங்க மெயின் வருது. இதே வர்பு தான். லெட் வர்புனே சொல்லுவாங்க. சப்போர்ட்டிங்ல வராது. இங்க ஃபினிஷ்ங்கிறது மெயின் வர்பு, லெட்டுங்கிறது லெட் வர்பு. நீங்க ஒரு விவேக் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர்கள் மீண்டும் முயற்சிக்கட்டும். மீண்டும்னு இருக்கு, முயற்சிக்கட்டும்னு இருக்கு, அவர்கள் இருக்கு. எப்படி கொண்டு வருவீங்க? லெட்னு ஆரம்பிக்கலாமா? Let them try again. Let them try again. எகைங்கிற அட்வர்ப் போட்டீங்க. அவ்வளவுதான். இந்த காம்பினேஷன்ல நீங்க என்ன கொடுத்தாலும் பேசலாம். அது ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தெரியும், லெட்டுங்கிறது தெரியும், V1 தெரியும், அதுக்குரிய அட்வர்ப் வரப்போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சது. சந்தோஷ், உங்கள் முடிவை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா கோர்த்து சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? கரெக்டா சொல்லணும் சந்தோஷ். எதை கொண்டு let me know your decision. Let me know your decision. அழகா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அழகா கொண்டு வந்துட்டாரு. வேற ஏதாவது யோசிச்சோமா? இல்ல சார். வெரி குட். விவேக் நம்பர் 7 மட்டும் சொல்லுங்க. 7.
Let us start class. இந்த இடத்துல let us start the classன்னு The சொல்றோம். class. The class. The class. இந்த டிட்டர்மைனர் விட்டுறக்கூடாது. தமிழ்ல விடுவாங்க, இங்கிலீஷ்ல விட்டுறக்கூடாது. let us start the class. ஏன் சார் நான் அதை சரி பார்க்கிறேன், கரெக்டா சொல்லணும். நான் அதை சரி பார்க்கிறேன். Let me correct. let me சரி பார்க்கிறதுங்கிறது let me Fixed வருமா Check sir? it, sir. Fixed வரும். Check it. Check. செக் அப்புறம் என்ன ஏதோ விட்டுட்டோமே, ஏதோ ஒண்ணுமே ஒரு pronoun That Check let it, me sir. check that. check that Check that. போடலாம் சரி, தட்டுனால அதுங்கிறப்ப தட்டுங்கிறது பெட்டர். வெரி குட், வெரி குட். சத்யமூர்த்தி சார், ஒரு Yes, sir. ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா லெட்டை வச்சு சொல்ல முடியுமா? Let us take interval. வெரி குட், வெரி குட். அருமையா ஆரம்பிச்சாரு. let us take a வரல வந்துட்டாரா? ஈஸி தான், அதுக்கப்புறம் ஈஸி தான். Take an interval. பிரேக், let us take a break, அவ்வளவுதான். Take it. Okay. ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இடைவெளின்னு தமிழ்ல சொல்லுங்க. ரைட். கயல்விழி மேம், நான் அதை பற்றி யோசிக்கிறேன், கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். உங்களால முடியும், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல கொஞ்ச நேரம் எடுத்துட்டு நீங்க இது பண்ணாலும் பரவாயில்ல. ஐ வில் கம் பேக் டு ஏம்பர சார். Let me think about that, sir. இன்னொரு வாட்டி சொல்லி, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். Let me think about that. யா, லெட் மீ திங்க் அபவுட் இட். இட்னு சொன்னாலும் தப்பு இல்ல. வெரி குட், லெட் மீ திங்க். வெரி நைஸ், வெரி நைஸ். இதை தான் நீங்க பேச்சுக்கு யூஸ் பண்ணிக்கணும். வெரி குட். எஸ் சத்யமூர்த்தி சார், இதை நான் விளக்குகிறேன். Yes, sir. இதை நான் விளக்குகிறேன். Let me explain this. Very good. Let me explain this. Super. சந்தோஷ் முன்னேறுவோம். Sir, let's grow. Let's Sir, forward, let's sir. grow. Let's Let's grow. forward. Let's progress. Let's progress. Progress. Okay. Let us Okay. progress. நாம் முன்னேறுவோம். Let's move forward அப்படின்னாலும் தப்பு கிடையாது. Move forwardங்கிறது phrasal verb. இதனாலும் ஓகே தான். Now, சத்யமூர்த்தி சார், அவர் நிலைமையை கையாளட்டும். அவர் கையில விட்டுருங்கப்பா, அவர் பார்த்துக்குவாருப்பா. Okay. Let her handle, sir. இப்ப Let Let him Let- handle other Let him situation. handle situation. Handle the situation. அவ்வளவுதான். let him handle the situation. handle that. The Handle the situation. situation. the situation. நவுன் வர்றப்ப நீங்க டிட்டர்மைனர் போடணும். சுச்சுவேஷன்ங்கிறது நவுனுங்கிறப்ப டிட்டர்மைனர் ஒன்று வரணும், இந்த இடத்துல தா போட்டுக்கலாம். ஸோ தமிழ்ல அது வராது, இங்கிலீஷ்ல வரும். அது அந்த அந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். டிட்டர்மைனர் எங்க வருதுங்கிறது கரெக்டா பார்த்துக்கணும். வெரி குட். விவேக், அவள் சிறிது நேரம் ஓய்வெடுக்கட்டும். Let here Let rest. her, நல்லா ஸ்லோவா சொல்லுங்க. ஸ்லோ. let her let here let her take பேசலாம். let here have Let her Take take rest some rest. sometime. some rest. இன்னொரு வாட்டி let her. Take some rest. Yeah. Some போடலாம் for a while. எப்படி வேணாலும் போடலாம். அருமையா சொன்னார் விவேக். Let her take rest for some time. Let her take rest for a while. Let her take rest for a while. இந்த for a while எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டைலிஷானது. Let her take rest for some timeனு போட்டாலும் தப்பு கிடையாது. விவேக் சொன்னது தப்பு கிடையாது, கரெக்ட். சூப்பர் சூப்பர். சந்தோஷ், பார்வையை வயலிருந்து சிறிது நேரமா சார்? for a while தான் கொஞ்ச நேரம். சந்தோஷ், அவர்கள் Sir, let them to join us. இன்னொரு வாட்டி. Let them to let them to join us. எங்கே அடிப்படுது? let them Let them join us. To join us. போட்டக்கூடாது. Join with us. Okay, sir. மைனஸ்னா போதும். வித்து வேண்டாம். யார் சொன்னது வித்து தேவையில்ல. Okay, okay, sir. வெரி குட் கைல்விழி மேம், வெரி குட். வித்து தேவையில்ல. Okay, join. பிரிட்டிஷ்ல சில பேர் வித்து சொல்லுவாங்க, பட் இப்போ உள்ள மாடர்ன் லாங்குவேஜ்ல வித்து வராது. வெரி குட், வெரி குட். விவேக், நம்பர் 16.
இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேஷுவலா ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசிடுவோம். பேசி அவன் விவேக் அப்படி கொண்டு வாங்க. Sir, let me introduce Let about me me. introduce about me. இல்ல லெட் மீ இன்ட்ரோடியூஸ் வந்து கரெக்டா சொன்னீங்க. யார் அடிக்கலாம்? About இல்ல இது ஒரே வார்த்தையா இருக்க போகுது. Myself. மைசெல்ஃப் ஒரே வார்த்தை. லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மைசெல்ஃப். நான் என்னையே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் தான் அது. என்னையே, ஆனா என்னைன்னு தான் தமிழ்ல இருக்கும். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மைசெல்ஃப், இதுதான் ஃப்ரேஸ். நம்ம ரைட்ல நான் போட்டிருக்க எல்லா இங்கிலீஷ் ஃப்ரேஸும் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம உரையாடலுக்காக பயன்படுத்துறது. கேஷுவலாவோ இல்ல அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ நம்ம பயன்படும். ஃபார்மலாவோ இன்ஃபார்மலாவோ பண்றது. வெரி குட். சத்யமூர்த்தி சார், ஒரு கணம் காத்திருப்போம். கேர்ஃபுல் சத்யமூர்த்தி சார், ஒரு கணம் காத்திருப்போம். let's wait. For a while. Ganam for a while இல்ல sir. இல்ல For a minute. இல்ல Ganam. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணணும் லாங்குவேஜ்ல. சத்யமூர்த்தி சார், உங்களால சொல்ல முடியும். நான் ஸ்டார்ட் பண்றேன். Minute, sir. M-O. Minutes. Moment. Beautiful. Moment. Note பண்ணிக்கோங்க. Let's wait for a moment. No, தப்பு இல்ல, அது வந்துரும். நீங்க ஒரு நூத்துக்கணக்கான வாக்கியங்கள் இப்படி பண்றப்ப அதுக்குள்ளதான் பேச போறோம். அதுக்கு மேல எதுவும் பேச போறது இல்லை நம்ம. நான் உங்களுக்கு ஒன்று காட்டுகிறேன். Let me show. உங்களுக்கு ஒன்று காட்டுகிறேன். Let me show. Let me show something. One. Let me show one thing னு போடலாம். தப்பு இல்ல. சம்திங்னு போட்டாலும் தப்பு இல்ல. அருமையா சொன்னாரு. இங்க இந்த ஒண்ணுக்கு அப்புறம் கேப் விட்டாலும் தப்பு இல்ல. லெட் மீ ஷோ ஒன் திங். இங்க என்னன்னா லெட் மீ ஷோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க கொண்டு வரணும். V1 கொண்டு வரணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கொண்டு வரணும். கிளீனா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா நீங்க ஏதாவது ஒரு அட்வர்ப் இருக்குன்னு பாருங்க. வேலை செய் Let's start to work. வேலை செய்ய தொடர்ந்து. Let's start Let us start the work. work. அவங்க அழகா சொன்னாங்க. ஒரு நிமிஷம். லெட் ஸ்டார்ட். Let's start to work. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஜெரண்ட்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் Let's start. Working. working போடுங்க. Working. லெட் அஸ் ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னாலும் பரவாயில்ல. லெட் ஸ்டார்ட் ஒர்க்கிங்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. நான் பேர் சொல்றேன், அவங்க மட்டும் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து அந்த நேம் சொல்றேன். விவேக் 20. Let me answer the question. Answer நான் அந்த கேள்வி. that question. வெரி குட், வெரி குட், That question. வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான் எனக்கு வேணும். இந்த ஆன்சர்ங்கிறது இங்க வினைச்சொல். லெட் மீ ஆன்சர், இது வந்து பெயர் சொல் கிடையாது. லெட் மீ ஆன்சர் தட் கொஸ்டின். யாராவது உங்களுக்கு கேட்பாங்க, இல்ல நான் ஆன்சர் பண்றேன், எனக்கு தெரியும் அது பதில், அவர் சொல்ல வேண்டிய நான் பண்றேன். லெட் மீ ஆன்சர் தட் கொஸ்டின். மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வெரி குட். ஏன் பிரசாத் 21. என்ன செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்யட்டும். கரெக்டா கொண்டு வாங்க பாப்போம். அப்படியே கரெக்டா கம்பைன் பண்ணி கொண்டு வாங்க. செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வேண்டும் 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 செய்ய. Let's செய்யட்டும். எப்படி சொல்லுங்க? let's what he do. No. Let. அப்புறம் நீங்க ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கொண்டு வரணும். What him what. Let's him. இன்னொரு வாட்டி லெட்டுக்கு அப்புறம் என்ன? What வருமா சார்? இல்ல லெட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட். him சார். Let them. அடிக்கலாம். Let him do what. இல்ல வேற ஏதோ இருக்கே. verb வேற எங்க எண்ட்ல முடியுது பாருங்க. தமிழ்ல verb முடியும் பாருங்க. இங்க Let him do. Decide. let him decide. அடிக்கலாம். What he do. இல்ல வாட்க்கு அப்புறம் ஒன்னு வரணுமே. What should. சந்தோஷ், let him decide what. Yes, sir. What to do. What should Yes, sir, he this- do sir? Beautiful. What he want. What to do னு சொன்னது யாரு? What he. Vivek sir. Let him decide what to do. பாத்துக்கங்க, இப்படிதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இன்னைக்கு எல்லா பாசிபிலிட்டியும் லெட்டர்ல பாத்துருவோம். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பார்க்க முடியாது. Let him decide what to do. Look at that.
சத்யமூர்த்தி சார், அவள் உடையை தேர்ந்தெடுக்கட்டும். அவள் உடையை தேர்ந்தெடுக்கட்டும். நீங்க லெட் ஆரம்பிங்க. Let her decide. Let her decide her dress. Let her decide her. Choose. சைடு வராது இல்ல, முடிவெடுக்கல, Let her, தேர்ந்தெடுக்கிறாங்க. let her choose her dress. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப என்ன சொன்னீங்க? கரெக்ட் ட்ரெஸ் போடலாம், that ட்ரெஸ் போடலாம். சூப்பர், அவ்வளவுதான். வந்துரும். கயல்வெளி மேம், அவர்கள் விருந்தை அனுபவிக்கட்டும். அவர்கள் விருந்தை அனுபவிக்கட்டும். So they let them வெரி குட், லெட் தம். அருமையா சொல்றாங்க. என்ஜாய். enjoy the என்ஜாய் த ஃபீஸ்ட். fish. ஃபீஸ்டே போடலாம். ஃபீஸ்ட்னா பெரிய விருந்து. Okay, thank you. லெட்ஸ் தம் என்ஜாய் த பார்ட்டி. பார்ட்டி கூட இருக்கலாம், பட் ஃபீஸ்ட்ங்கிறது இன்னும் சூப்பர் கொண்டு வந்து. கயல்வெளி மேம் அகைன் 24. இது ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன். எப்படி நீங்க அந்த வேர்ட்ஸை போடுறீங்கன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் மீண்டும் ஒரு இப்ப என்ன வரும் கொண்டு வாங்க. Let me லெட் மீ. வெரி குட். let me Let me try again, sir. மெயின் verb தான் வேணுங்க V1ல. Let me try again. let me கொண்டு வந்துட்டீங்கனாலே பாதி கடல் தாண்டிட்டோம். once again. Once again. Once again, one more time. once again போட்டாலும் தப்பு இல்ல. once again நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. one more time போட்டாலும் தப்பு இல்ல. சூப்பர், வந்துருச்சு இல்லையா? மைண்ட்ல இதை கொண்டு வரணும். விவேக் 25, இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். Let us solve the problem. வா, This problem. let us solve this problem. அருமையா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. solve this problem. கரெக்டா அந்த verb எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்க கிராமரா படிக்காம இது மாதிரி கான்டெக்ட்ல ஒரு 100 கொஸ்டின், ஒரு கான்செப்டுக்கு ஒரு 100 கொஸ்டின் எடுத்து வச்சு 100 சென்டென்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ண போது. ஏன் சார் கொஞ்சம் Let us have some tea. இன்னொரு சொல்லுங்க. Let us have some tea. வெரி குட். have. சூப்பர் ஆன்சர். சந்தோஷ், நாம் அட்டவணையை சரிபார்க்கலாம். Let us check the schedule. வெரி குட். ஸ்கெடியூல்ங்கிறது அமெரிக்கால வந்து ஸ்கெடியூல்மாங்க, பிரிட்டிஷ்ல ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. லெட் அஸ் செக். தி போட்டே ஆகணும். இந்த நவுனுங்கிறப்ப டிட்டர்மைனர் ஸ்கெடியூல். அமெரிக்கனைஸ்டா பேசினாரு. வெரி குட். ஷெட்யூல்மாங்க பிரிட்டிஷ்ல, ஸ்கெடியூல்மாங்க அமெரிக்கன்ஸ். கேர்ஃபுல். சத்யமூர்த்தி சார், அவர் பொறுப்பேற்கட்டும். Let him take response. இன்னொரு இதுதான் பார்க்கணும். டேக் அருமையா சொன்னாரு. ஏதோ இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு சொல்லுங்க. The response. டேக்கு அப்புறம் நவுன் தான். Take the charge, sir. தி போடுங்க. Yeah. நவுன் அவங்க சத்யமூர்த்தி சார் ரெஸ்பான்ஸ் சொன்னாரு. ஆனா வேற நவுன் அங்க வரும். Charge, sir. Charge. Take the charge. இல்ல, அவர் சத்யமூர்த்தி சார் கிட்டத்தட்ட விளிம்புல கொண்டாந்து வச்சாரு. Responsibility, sir. வெரி குட். ஏன் இதை கொடுக்கணும்னா, இதுதான் அற்புதமான ஒரு நவுன். இது அற்புதமான ஒரு நவுன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நவுன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நவுன் தான் ரொம்ப முக்கியம். லெட்ஸ் லுக் அட் தட். குயிக்கா ஒரு 2 minutes டைம் எடுத்துட்டு இதை பண்றேன். நம்பர் 6ல இந்த அருமையா வந்து ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இது கொடுத்தாரு. ரைட், ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. நம்பர் 6 வந்து நவுன் காலத்துல வந்து உட்கார்ந்தாரு. ஏகம்பர சார். எஸ் சார். நம்பர் 1 என்னவா இருக்கும்? அதே ரெஸ்பான்ஸ் தானே சார்? ஆஹா, இல்லையே. சந்தோஷ், என்னவா இருக்கும்? Respect. இல்ல ரெஸ்பான்ஸ்ல பதில் சொல்றது. அருமையா சத்யமூர்த்தி சார் சொன்னாரு.
இங்க பாருங்க நம்பர் 6ல உட்கார்றது ரெஸ்பான்ஸ். Respond, sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சந்தோஷ். ரெஸ்பாண்ட். Respond. பியூட்டிஃபுல். இதுதான் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷை கொண்டு வந்தீங்கன்னா வெக்காபுலரி அப்படியே நம்ம கூடயே இருக்கும். நம்பர் 1 ரெஸ்பாண்ட். அருமையா சொன்னாரு. இந்த ரெஸ்பான்ஸா மாறுது, நவுன்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் மாறுது. இந்த இடத்துல let him take the responsibility தான் வரும். the response வராது. இப்ப ரெஸ்பாண்ட் வந்துட்டு நம்பர் 2 ஈஸி தானே? ஆமா சார். ரெஸ்பாண்டட். வெரி குட். ரெஸ்பாண்டிங். அருமை. Responding. இது Respond. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் பாருங்க. இது கிராமர் எங்க முடியுது, vocabulary எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. ஏன்னா ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் தான் கிராமர் vocabularyயும். இந்த வேர்ட் ஃபேமிலி மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம தடுமாற வேண்டாம், கிராமருக்காக தடுமாற வேண்டாம். ரெண்டுமே பொதிஞ்சிருக்கிறது. ரெஸ்பாண்டட். இங்க ரெஸ்பாண்டிங் போனீங்களா? ரைட், நல்லா பாத்துக்கோங்க. இங்க என்ன வரும்? நம்பர் 5 என்ன வரும்? ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ். Response. PONDS சார். வெரி குட். DS. Now, response, responsibility, responses, பதில்கள். வா, இங்க என்ன வரும்? 7. ரெஸ்பாண்டிங் வருமா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரெஸ்பாண்டிங். Of course வரும். அப்போ responsible, big one. ரெஸ்பான்சிபிள். சார் சொன்ன ரெஸ்பாண்டிங் கட்டாயமா வரும். ரெஸ்பாண்டட் பர்சன் வந்துருமா? ஓகே. 8 என்ன வரும்? ரெஸ்பெக்டிங் என்ன சார்? ரெஸ்பெக்ட்னா மரியாதை, ரெஸ்பான்ஸ்னா பதில் கொடுக்கிறது. நம்பர் 8 Responding. ரெஸ்பாண்டிங்லி. Respondable. ரெஸ்பாண்டிங்லி. இங்க பாருங்க, ரெஸ்பான்சிபிளி. ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பா பதில் சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிள், பொறுப்பாக. நல்லா பாத்துக்கங்க. இந்த இடத்துல வந்து பொறுப்பாக சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பொறுப்பு, ரெஸ்பான்ஸ்ங்கிறது பதில். பொறுப்பான பதில்கள் ரெஸ்பான்சஸ்னா ப்ராப்பரானது. இதுதான். இது நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட் ஃபேமிலியை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் ஐ ரெஸ்பாண்ட், ஐ ரெஸ்பாண்டட், ஐ ஹாவ் ரெஸ்பாண்டட், ஐ ஆம் ரெஸ்பாண்டிங், he responds, I have a response, I have responsibility, I have some responses, he is responsible, he is a responding person, he is a responded person. Look at that. He talks responsibly. Wow. தமிழ்ல சொல்லுங்க சார். 7 8 மட்டும் தமிழ்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 6 7 8 மட்டும் தமிழ்ல சொல்லுங்க சார். அந்த வார்த்தைகளை மட்டும். 6 பதில், பொறுப்பான பதில், பொறுப்பான. He is a responsible person. பொறுப்பான மனிதன். He talks responsibly. பொறுப்பாக பேசுகிறான். பொறுப்பாக. இவ பொறுப்பாகின்ற. He is a responding person. பொறுப்பாகி முடிஞ்சு responded person. பொறுப்பாக. நீங்க வீடியோல நீங்க புடிச்சுக்கணும் கம்ப்ளீட்டா. பொறுப்பாகின்ற, பொறுப்பாகிய. பொறுப்பான பதில்கள். பாருங்க, பொறுப்பாக இருத்தல், பொறுப்பு. இதுல பாருங்க, இன்னொன்னு விட்டுட்டோம் பாத்தீங்களா? என்ன விட்டுட்டோம்? ஏமர சார், ஏதோ ஒண்ணு விட்டுட்டோமே. ரெஸ்பாண்டிங்கா சார்? பியூட்டிஃபுல். இந்த ரெஸ்பாண்டிங்கிறது அட்ஜெக்டிவ், இந்த ரெஸ்பாண்டிங்கிறது நவுனு. இந்த ரெஸ்பாண்டிங் வந்து வெர்ப். ஒரே வார்த்தையில வெர்பையும் வைக்கிறாங்க, நவுனையும் வைக்கிறாங்க. இங்க வந்து அட்ஜெக்டிவ் வைக்கிறாங்க. இப்ப பாத்துக்கலாமா?
இது போட்டுடலாமா? ஹெட்டிங் போட்டுடலாமா? லுக் அட் திஸ். சத்யமூர்த்தி சார், இது ஜஸ்ட் முதல் கிளாஸ்ங்கிறதுனால நீங்க ஒரிப்பா இது பண்ண வேணாம். இது வந்து இந்த ஃபேமிலி எல்லா இதையும் கனெக்ட் பண்ணுது. சரி. verb 1 2 3 4 5 இந்த ஃபேமிலியை தெரிஞ்சுட்டா இவ்வளவு தானே இங்கிலீஷ்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பின்னாடி வந்து நீங்க பேக் ஹேண்ட்ல கனெக்ட் பண்றீங்க. பேக் ஹேண்ட்ல கனெக்ட் பண்றப்ப அவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இது நவுனு, இது அட்ஜெக்டிவ். ஸ்கூல்ல பொதுவாக இதை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இதை கனெக்ட் பண்ற ஸ்கூல்ல வந்து அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க இங்கிலீஷ்ல. சம் ஸ்கூல்ஸ்ல இதை பண்ணுவாங்க. V1 V2 V3 V4 V5 இது நான் வந்து அழகா விவேக் தமிழ்ல கேட்டாரு. என்னென்ன தமிழ்ல சொல்றதுக்காக பாருங்க. ரெஸ்பாண்ட் பதில் சொல்கிறேன், பொறுப்பாக பதில் சொல்கிறேன். ரெஸ்பாண்டட் பதில் சொன்னேன், பதில் சொல்லி, பதில் சொல்லிக் கொண்டு, பதில் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம இதுல பார்த்ததெல்லாம். ஸோ இது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகிக்கலாம். ஆனா வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். லெட்ஸ் கோ ஹியர். ஒவ்வொரு வார்த்தைக்குமே நம்ம போய் இது பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். இங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் அப்படி போட்டேன். அங்க எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. ரெஸ்பாண்டிங்னு 3 இடத்துல வருது, ரெஸ்பாண்டட்னு 2 1 3 இடத்துல வருது. அந்த இடத்த தான் நீங்க பிடிக்கணும். அவள் கூட்டத்தை கையாளட்டும். கயல் மேம் நீங்க சொல்லுங்க. அவள் கூட்டத்தை கையாளட்டும். லெட் Let's see. லெட் சி Let her handle. Let her handle the meeting. வெரி குட், வெரி குட், வெரி குட். கூட்டம் வந்து கிரௌடா கூட இருக்கலாம், மீட்டிங்கா கூட இருக்கலாம். ரெண்டு The crowd. கிரௌடாவும் இருக்கலாம், இதாவும் இருக்கலாம். வெரி குட், சூப்பர் சூப்பர். விவேக் 30 கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா போடணும். அடிங்க அடிங்க, ஆரம்பிங்க. Let them finish the work. Finish the work. தர்ன்னு போட்டாலும் தப்பு இல்ல, த போட்டாலும் தப்பு இல்ல. தர்ன்னு போட்டா ரொம்ப பாயிண்டடா இருக்கு. அவங்க அவங்க வேலையை முடிக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி. சூப்பர். ஏன் சார் 31 உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். கரெக்டா கொண்டு போகணும். அப்படியே கோக்கணும். Let me inform if you want help. தெரியப்படுத்துங்கள். Let me inform if you want help. இருங்க. நீ ஏன் லெட் மீயா நல்லா பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் V1 கொண்டு வாங்க. இன்ஃபார்ம் தான் சார், தெரியப்படுத்துங்கள். Let us inform. இன்ஃபார்ம் இல்ல. இப்ப நீங்க நோ போட்டாலே போதும். ஒண்ணு சார் லெட் மீ நோ. ஓகே சார். லெட் மீ நோ ரொம்ப If you சிம்பிள். want help. If you want help சார். இஃப் யூ நீட் ஹெல்ப். விரும்பினா இல்ல, தேவைப்பட்டா. இஃப் யூ நீட் ஹெல்ப். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நோட் பண்ணி. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லா காம்ப்ளெக்சிட்டிஸும் உள்ள கொண்டு வந்துட்டு பாருங்க. ஒவ்வொரு பாயிண்டா உள்ள வந்து அருமை. திட்டத்தை தொடங்குவோம். விவேக். Let us start the plan. திட்டம் வந்து Start the plan. ப்ராஜெக்டாவும் இருக்கலாம், பிளானாவும் இருக்கலாம். let us start the ப்ராஜெக்டாவும் இருக்கலாம், பிளானாவும் இருக்கலாம். தப்பு இல்லை. திட்டத்துக்கும் ப்ராஜெக்ட் தான் சொல்லுவாங்க. வெரி குட். சந்தோஷ், நான் உங்களை திரும்ப அழைக்கிறேன். Let me call you back. வெரி குட். லெட் மீ கால் யூ பேக். இப்படிதான் போகணும். லெட் மீ கால் யூ பேக். கால் யூ பேக். லுக் அட் த ஃப்ரேசல் வெர்ப். நடுவில் ஸ்பிளிட் ஆகுது பாருங்க. சூப்பர். சத்யமூர்த்தி சார், அவர் நேர்மையாக இருக்கட்டும். Let him. அருமை அருமை. Honestly sir. Let him honestly sir. Let him வார்த்தை இருக்க. V1 விட்டுட்டீங்களா? Honest. ஏதோ Let him to be. பியூட்டிஃபுல்லா சொல்லுவார் சந்தோஷ். ஆனஸ்ட். So to be honest. டூ வரக்கூடாது. டூ போட்டக்கூடாது. தமிழ்ல நம்ம தப்பு பண்றது என்னன்னா, அப்படியே தமிழ் படுத்துறோம். லெட் ஹிம் பி ஆனஸ்ட். V1 தான் ஆனஸ்ட். V1 வருங்க. நச்சுன்னு வருது பாருங்க. பி
எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. லெட் him be honest. ஏன் பிரதர்? அவள் தன் கருத்தை பேசட்டும். Let her speak her opinion. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, let her speak, let her ஸ்பீக்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, her மைண்டும்பாங்க. Her thought. அவ Okay. மனசுல உள்ளதை சொல்லட்டும், அவளோட கருத்தை சொல்லட்டும், தப்பு இல்லை. லெட் ஹர் ஸ்பீக்னு சொல்ல மாட்டாங்க, ஹர் ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க. லெட் ஹர் ஸ்பீக் ஹர் மைண்ட். லெட் ஹர் ஸ்பீக் ஹர் வியூ கூட சொல்லலாம். ஒப்பீனியன் பொதுவா வராது, பரவாயில்ல, வெரி குட். ஏன் பிரதர்? அவர்கள் வெளியே விளையாடட்டும். Let them play outside. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. லெட் தம் ப்ளே பாருங்க, V1 போட்டுட்டு உடனே அட்வர்ப் போடுறோம் பாருங்க, அவுட் சைட். சிங்கிள் வேர்ட் அவுட் சைட், 2 வேர்ட்ஸா போட்டுறக்கூடாது. ரைட். கயல் மேம், அவர் தயாராகட்டும். கேர்ஃபுல். கயல் மேம். Yes, sir. Let him லெட் தம் போடுங்க. அவர்கள் லெட் தம் போடுங்க. let them start. இல்ல, தயாராகட்டும். சந்தோஷ் ஹெல்ப் பண்ணுங்க. Sir, ready. Let them be ready. வெரி குட். ரெடி. அருமை. லெட் தம் பி ரெடி. அவங்க தயாராகட்டும். ரொம்ப முக்கியம். எல்லா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணியிருப்போம் இந்த எக்ஸசைஸ்ல. சத்யமூர்த்தி சார், நாம் நேர்மறையாக சிந்திப்போம். கேர்ஃபுல். சத்யமூர்த்தி சார், நாம் நேர்மறையாக சிந்திப்போம். Let us ஆரம்பிங்க. think straightforward. Let us think straightforward. இப்ப நேர்மறைனா பாசிட்டிவ். Let us think positive. பாசிட்டிவ்லி போட்டுருங்க. லெட் அஸ் திங்க் பாசிட்டிவ்லின்னு அட்வர்பா போட்டு விட்டுருங்க. அருமை. கரெக்டா கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே நம்ம ரெகுலரா பேசுற கான்வர்சேஷன் தான். லெட்டுக்குன்னு உள்ள ஒரு சிறப்பம்சம். லெட்ஸ் கோ வித் விவேக். கவனம் செலுத்துவோம். Let us ஒன்னும் concentration, கான்சென்ட்ரேட் அடிக்கலாம், தப்பு Focus. focus. Let us focus. அருமையா சொன்னாரு. விவேக் அடுத்தது விவேக் தான் 40. கரெக்டா Let here open the door. Let here open the door. ஹர்னு சொல்லணும். லெட் Here open the door. ஆடியோ அடிக்கிறப்பே நீங்க வந்து இதான் அடிக்கணும். லெட் ஓபன் தி டோர். எங்க நமக்கு தடுமாற்றம் வருதோ அந்த இடத்துல கிளியர் பண்ணிடணும். வெரி குட். சந்தோஷ் 41. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். அப்படியே தமிழ் படுத்தக்கூடாது. எப்படி கொண்டு Try. Let him அவன் try. Let him try what he capable of. Let him try what he can. முடிச்சிருவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல What he can. Sir, what he can. இல்ல கயல் மேம் ஏதாவது சொல்ல முடியுமா? சத்யமூர்த்தி சார் போறதுனால பாருங்க, ஹிஸ்ஸ போடுறேன். ஒரே வார்த்தை தான். He is capable. He is sir. capable. His effort. ஒரே வார்த்தை தான் எனக்கு வேணும். 4 letters. His effort, sir. First letter B. அடிக்கலாம். முடியும். Unannounceable. Best. அவ்வளவுதான். எங்கேயோ ஒரு இடத்துல இதை கேட்டிருப்போம். அதனாலதான் நம்ம வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்ப உன்னிப்பா கவனிக்கணும். அது படமா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியா இருக்கலாம், நியூஸா இருக்கலாம். இந்த வார்த்தையெல்லாம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். லெட் ஹிம் ட்ரை இஸ் பெஸ்ட். அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் அப்படியே தமிழ் படுத்த முடியாது. எப்படி தமிழ்ல சொல்றோமோ இங்கிலீஷ்ல அப்படியே கோச் மாதிரி தான். இன்ஜினுக்கு முன்னாடி ட்ரெயினோட இன்ஜின் இருந்தா ஒவ்வொரு கோச்சா கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவள் அதை அவள் வழியில் செய்யட்டும். ஏன் பிரசாத்? அவள் Let her do her way. வெரி குட். லெட்
அருமையா சொன்னாரு. லெட் ஹர் டூ ஹர் வே. அவளோட வழியை சொல்லி இதுதான் எனக்கு வேணும், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் சந்தோஷ் அவர்கள் தங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளட்டும். Let them take their own time. Wow. Take their own Their own time. time. அவ்வளவுதான், இதுதான் வேணும். இப்படிதான் பேசுவாங்க அவங்க. சோ இந்த இது நம்ம அப்படியே Okay, எக்ஸாக்ட் sir. கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி பேசுவாங்க, தமிழ்ல எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தான். விவேக், இந்த பிரச்சனையை அவள் சரி செய்யட்டும். Let her Let her solve this problem. let her. Let her solve this problem. வெரி குட், வெரி குட். இஷ்யூ போட்டாலும் தப்பு இல்லை, ப்ராப்ளம் போட்டாலும் தப்பு இல்லை. சத்யமூர்த்தி சார், அறையை சுத்தம் செய்வோம். Let us clean the room. வெரி குட். Let's clean the. இதுல வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, V1 V2 V3 V4 V5 வகுப்புல 5 ஃபார்மும் நவுன்ல ஒரு ஃபார்மும் இது வந்து வேர்ட் ஃபேமிலிம்பாங்க. இந்த வேர்ட் ஃபேமிலி நம்ம தரவாக அந்த வேர்ட் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ஒரு வாக்கியத்தில் அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடும். இதுக்கு நீங்க கிராமர் டேர்ம்ஸை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா பொசிஷன் முக்கியம், அந்த வார்த்தை எப்படி மாறுதுங்கிறது முக்கியம். இப்ப பாருங்க, விவேக் சொல்றாரு 46, அவன் அதை எழுதி வைக்கட்டும். அடிங்க அடிங்க. Let him write. Let him Let him write that. Let him try to keep it. இல்ல இப்ப பாருங்க, எழுதி வைக்கட்டும்னு வந்து write. Write it. Write it or write that, sir? Write that. அந்த கீப் அந்த Keep. வைக்கிறதுங்கிறது அந்த Keeping. let him write that. அவ்வளவுதான். let him write that. let him write that. வைக்கிறதுங்கிறது him ரைட் தான். இந்த எழுதி வைக்கிறதுல தான் லெட் இருக்கு. விவேக், அது புரியுது இல்ல? எழுதி Okay, okay. லெட் இருக்கு. அந்த let him write that. சூப்பர் சூப்பர். சந்தோஷ், Let him learn his mistake. இன்னும் கரெக்டா சொல்லணும் let him. Let him learn mistakes, sir. ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களே. From mistake வருமா சார்? ஃப்ரம் தான் வரும். ஃப்ரம் த போட்டாலும் தப்பு இல்லை. தவறுகள் பாடம் கத்துக்கிறது. let him learn from mistakes. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோம்னா இந்த இது வரும். ஏன்னா தமிழ் படத்துலயும் அதே மாதிரி ஈக்குவல் டயலாக் தான் வரும். பட் அவங்க வந்து அந்த இதுல பண்ணுவாங்க, நம்ம தமிழ்ல பண்ணுவோம், அவ்வளவுதான். அவளுக்கு உண்மையை தெரியப்படுத்துங்கள். விவேக், எப்படி கொண்டு வருவீங்க? அவளுக்கு உண்மையை Let her truth. let her know the truth, sir. Let her know truth. Let Know the her truth. know the truth. அவ்வளவுதான். ட்ரூத் அருமையா பண்ணுது. இங்க பாருங்க, சத்யமூர்த்தி சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்ப ட்ரூத் நான் இங்க போடுறேன், நம்பர் 6 பொசிஷன்ல போடுறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில என்ன நம்ம கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ட்ரூத் அட்ஜெக்டிவ் என்னவா இருக்கலாம்? Truthful. இங்க Truly. நல்ல அருமையா Truthfully. ட்ரூலி அடிக்கலாம். இங்க பாருங்க, இந்த ட்ரூத்ஃபுல் ட்ரூலி போட்டதுனால ட்ரூவே போட்டுடலாங்க. இப்ப இதுக்கு இந்த V1 இந்த வேர்பு வந்து வேர்ப் ஃபார்ம் வராது. ஆனா அதே சமயத்துல ட்ரூத் இருக்கு. இங்க பாருங்க, நான் இன்னொன்னு போடுறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ட்ரூத்ஃபுல்னஸ், இதுதான், இது தெரியணுங்கிறதுக்கு தான் போடுறது. நவுன்ல உட்காந்து பாருங்க. ட்ரூத், ட்ரூத்ஃபுல்னஸ், ட்ரூத்ஃபுல், ட்ரூ,
புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது? இங்க ட்ரூத்ஃபுல்னஸா போட்டேன்னா, இங்க ட்ரூத்ஃபுல்லியா போட்டேன்னா, இங்க ட்ரூ வர்றதுனால ட்ரூலி போட்டேன்னா, ரைட்? சோ இது இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும். இவ்வளவு சேஞ்ச் இருக்குது. உண்மை, உண்மைத்தன்மை, உண்மை, உண்மைத்தன்மை, உண்மை, உண்மைத்தன்மை, உண்மையான, உண்மையான, உண்மையாக, இது உண்மையான, உண்மையாக. சோ அந்த இந்த 6, 7, 8 நல்லா பார்த்துக்கணும். வில் கம் பேக். நீங்க அவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும். ஏகம்பரம் சார். Let them share her. Let them share ஆ, Sir, mind. Their opinions. their opinions. அதான் let them share their views. views போடலாம் தப்பு. இந்த இடத்துல மைண்ட் வராது. Views, opinions. வியூஸ் போடலாம். ஒப்பீனியன் போட்டாலும் தப்பு கிடையாது. Thoughts, sir. தாட் வந்து ஐடியாஸ் நினைப்பு அப்படிங்கிறது ஐடியாஸ் வரும். கருத்துக்கள் தாட்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை. Sir, let it there வருமா let it them வருமா சார்? Let them. நான் எழுதுறப்ப மாத்தி எதிட்டு இருக்கிறேன். Let them share their views. Very good catch. அதை நான் இருமுறை சரிபார்க்கிறேன். Let me check. Let me check twice. நீங்க ஏதோ ஒரு Let me check it twice. Let me check twice. இது ஷார்ட் பண்ணலாமே. Let me double check. Double check, sir. Double check. தட்டே போடலாம். நீங்க கொஞ்சம் தூரத்துல இருக்க மாதிரி விட்டுனா பக்கத்திலே இருக்கு. Let me double check that. சூப்பர். எகைன் இது வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா எந்த பொசிஷன்ல உட்காந்து ரொம்ப ஈஸியா பிரிச்சு பாருங்க. நம்ம தனியா அதை பிரிச்சு ஒரு திட்டம் போடுவோம். சார் டபுள் செக்கிங் எது சார் விரும்புதுல? டபுள் செக்கிங் செக் தான். செக் ஓகே சார். கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார். எப்படியா டபுள் செக் அட்வர்பா போகுது பாருங்க டபுள். Let us plan, sir. Let's plan. Let's plan. Very good. Let's plan. Let's do a plan. Let's make a plan. Let's Make a plan. அவன் அந்த கோப்பை பார்க்கட்டும். கயல் மேம், அவன் அந்த கோப்பை பார்க்கட்டும். Let him see the prize. அவ்வளவுதான். Okay, sir. வெரி குட். Super. சார், அவன் இன்று ஓய்வெடுக்கட்டும். Let him take rest. முடியும். Today. Take rest. Today. நெக்ஸ்ட் டுடேங்கிற அட்வர்ப் போட்டணும். அவ்வளவுதான். எப்ப? இன்னைக்கு. இப்ப நீங்க வந்து இதை போடுறப்ப ஈஸியா போட்டு விட்டுருங்க. நமக்கு உள்ள வரும், தமிழ்ல உள்ள வரும். ஸோ அந்த பொசிஷன் மாறுறப்பதான் லைட்டா தடுமாற்றம் வரும். நம்ம திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறப்ப பட் அது நம்ம இங்கிலீஷ்ல பழகிட்டோம்னா அந்த மாற்றம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. விவேக், அவள் அறிவிப்பை செய்யட்டும். Let her Report. இல்ல, செய்யட்டும். Do the report. Make the report. Make the report. அறிவிப்பு. ஏம்பர சார், அறிவிப்பு. Information. போடுங்க. Make the information. இல்லையே, அறிவிப்பு. Notice. Notice. இல்ல, சத்தியமூர்த்தி. Announcement. Report, sir. ஏல ஆரம்பிக்கும். Announcement. Very good. அறிவிப்பு. Let her make the announcement. அவள் அறிவிப்பை செய்யட்டும். அவர்கள் குழுவில் சேரட்டும்.
விவேக் let them join the Let them join the Let's meeting. குழு. அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. அந்த வார்த்தை என்னது? team. The அவ்வளவுதான். meeting. அவ்வளவுதான். குரூப்னு சொல்லலாம். Team. அதோட பெட்டர் வேர்டு. குரூப் சுமாரான வார்த்தை. வெரி குட், வெரி குட். ஒரு 10 சத்யமூர்த்தி சார், இதை அவர்கள் கையாளட்டும். இதை அவர்கள் கையாளட்டும். Let them handle this. Let them handle this. Let them handle. Handle it. Handle this ன்னு போடலாம். இதைன்னு போடுறப்ப இட்டு வேண்டாம், this போடலாம். Handle. சூப்பர். ஏன் சார், நாம் சிறப்பாக செயல்படுவோம் என்று நம்புவோம். Let us Hope. let us hope, sir. அந்த வார்த்தை உடனே வரும். Let us hope. To do. இங்க டூ வராது. that போடு. Let us hope We do the best. the best. இப்ப சிறப்பா we do well. நீங்க எப்படி போடுறது? We do well. சிறப்பாக செயல்படும். சிறப்புன்னா குட், பெட்டர், பெஸ்ட்ல வரும். இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா அட்ஜெக்டிவ் அல்ல, அட்வர்புங்கிறதுனால we do well, we hope we can do well or we do well. ஸோ டூவோட பண்பு குறிக்கிறதுனால நீங்க அட்வர்பு தான் போடணும். இங்க நீங்க அட்ஜெக்டிவ் போட்டுறக்கூடாது. அதை பற்றி பேசுவோம். Let us speak that. இல்ல, இப்ப லெட்டர்ஸ்க்கு அப்புறம் பேசுவோம்னா ஸ்பீக் வராது. Talk. About us. Talk Talk. About us. டாக். வெரி குட், வெரி குட். Let us talk about. about that. Talk about us. டாக் அபவுட். லெட்ஸ் டாக் அபவுட் தட். மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கரெக்டா அந்த டிரான்சிஷன் பீரியட்ல செக்வேல இது எல்லாமே வரும். கயல் மேம், அவர்கள் பதிலை கண்டுபிடிக்கட்டும். Let them find the answer. Let them Let them find the find. Very answer. good. Very good. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆன்சர்ங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. நான் குயிக்கா வந்துடுறேன். இது முதலிலேயே சொல்றது காரணம் என்ன பாருங்க, ஆன்சர். இப்ப விவேக் ஒரு கொஸ்டின் கேட்போம். ஆன்சர்னா இந்த 6வது பொசிஷன்ல நவுன்ல உட்காருது இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் சொல்லுங்க, என்னவா இருக்கும்? ஆன்சருக்கு தமிழ் என்னவா இருக்கும்? பதில். பதில் விடை. ஒண்ணுக்கு மூவ் ஆகும். நம்பர் ஒண்ணுக்கு மூவ் ஆகும். இங்க என்னவா இருக்கும் விவேக்? உங்களால சொல்ல முடியும்? ஆன்சர். தமிழ்ல சொல்லுங்க விவேக், தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் கொண்டு வருவோம். இங்க வந்து பதில், இங்க பதில். இல்ல ஆங்கிலத்துல உள்ள விடை. விடை. இல்ல தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் தனி வார்த்தை இருக்கு. பதிலளிக்கிறேன். இப்ப சந்தோஷ்ட ஹெல்ப் கேட்போம். இது வந்து பதிலளிக்கிறேன். இங்க என்னது? இங்க என்ன சந்தோஷ் சொல்லுங்க? பதில் கூறுகிறேன். கூறுகிறேன். அருமை. எனக்கு பதிலளிக்கிறேன். இங்கிலீஷ்ல அருமையா சொல்லுவார் சந்தோஷ். இங்கிலீஷ்ல அடிங்க. Answer, sir. Answer. Answer. வெரி குட், வெரி குட், சூப்பர். பதில் அளித்தேன். பாருங்களேன், இங்க வந்து பதிலா இருக்கு. அதே வார்த்தை இங்க பதில் சொல்றேன்னு இருக்கு. பதில் பேசுறேன், பதில் சொல்றேன். இங்க அடிக்கலாம். அடிங்க. பதில் அளித்தேன். 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 அப்புறம் பதில் அளித்து. அளித்து. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பதில் அளித்து கொண்டு. அழைத்து கொண்டே. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பதில் அளிக்கின்றான். அளித்தான். அளிக்கிறான். வெரி குட். இங்க பாருங்க பதில். இங்க திருப்பி பதில்கள் வருமா? ஆன்சர்ஸ் வந்துருமா? பதில் ஆன்சர்ஸ். ப்ளூரல் நவுன் வந்துச்சா? இந்த ஆன்சர்ஸ் வேற, இந்த ஆன்சர்ஸ் வேற. ரைட். பதில் அளித்தல் வந்துருமா? ஜெரண்ட் ஆன்சரிங். எஸ் சார். ரைட். அடுத்துக்கொண்டு பதில் அடுத்துக்கொண்டு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆன்சரபிள் வருமா? ஆன்சரபிள். ஆன்சரிங் வருமா? ஆன்சரிங் காய். Answering. எஸ் சார். ஆன்சரிங் காய். ஆன்சர்ட் கொஸ்டின் பாருங்க. பதிலளிக்கப்பட்ட வா. ஆன்சர்ட் கொஸ்டின். ஆன்சர் கொஸ்டின். வாவ். இங்க பாருங்க, இங்க அடிச்ச உடனே ஆன்சரபிள்னு Answerability, sir.
இங்க இங்கேயும் இங்க போயிட்டு வரலாம், அங்கேயும் வரலாம். நீங்க அப்படியும் திரும்பலாம். Answerable. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆன்சரபிள்னு வந்ததுனால இங்க ஒரு அடி அடிக்கலாம் பாருங்க. உட்கார்ந்து பாருங்க. Answerableness. இல்ல இல்லையா? ஏபிள்னா எபிலிட்டின்னு ஆ, மாத்தணும். okay. Okay, sir. எபிலிட்டி மாத்திடக்கூடாது. ஆன்சரபிலிட்டி. வா Ability. வா 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 இதுதான் இங்க இருக்கு. இங்க ஒரு ஆன்சர் இருக்கு, இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. ஆனா அந்த பொசிஷனை பொறுத்து மாத்தம் தமிழ்ல அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தை. இங்க ஒரு ஆன்சர் இருக்கு, இங்க ஒரு ஆன்சர் இருக்கு, இங்க ஒரு ஆன்சர் இருக்கு. 3 ஆன்சருக்கும் 3 மீனிங். இதுதான் தமிழ் ஆங்கில வேறுபடுத்தி காட்டுறது, கஷ்டப்படுத்தி காட்டுறதுக்கு காரணமும் இதுதான். ரைட்? ஆன்சரிங் நல்லா பாருங்க. இங்க ஒரு ஆன்சரிங் இருக்கு, இங்க ஒரு ஆன்சரிங் இருக்கு, இங்க ஒரு ஆன்சரிங். 3 வேற. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தெரிஞ்சுக்க வேண்டியதோட மிக முக்கிய காரணம் இதுதான். ஒரே வார்த்தையா இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும். பொசிஷனை மாத்தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மாத்திருவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள செயல்படுற மொழி தான் ஆங்கிலம். தமிழ் மாதிரி ஒரு பரந்துபட்ட மொழி கிடையாது. அப்படிங்கிறப்ப ரொம்ப குறுகிய ஒண்டி குடித்தனம் நான் சொல்ற மாதிரி ஒண்டி குடித்தனத்துல இருக்கப்ப அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும். தமிழ் வந்து பெரிய பங்களா. எல்லா வசதியும் இருக்கிற ஒரு பங்களா. அது ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்க வந்து பதில் பதில் சொல்றேன், பதில் பேசுறேன், பதில் சொல்றேன், பதில் சொல்றேன். இந்த ஆன்சர் வந்து பதில். ரைட்? இங்க ஆன்சர் வந்து பதில் சொன்னேன், பதில் சொன்னேன், பதில் சொன்னேன். இங்க வந்து பதில் சொல்லி, பதில் சொல்லி, பதில் சொல்லி. இங்க பதில் சொன்ன, பதில் சொன்ன, பதில் சொன்ன, பதில் சொல்லப்பட்ட, பதில் சொல்லப்பட்ட, பதில் சொல்லப்பட்ட. ஸோ இந்த விஷயம் தெரியணும். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு வகையில வேர்ட் ஃபேமிலியை டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. முதலில் அவன் போகட்டும். Let him go first. இன்னொரு வாட்டி. Let him Let go him. first. எதுக்கு லெட்ஸ் போடுறீங்க? Let him, sir. Sir. Let him. Sir. கோ ஃபர்ஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட்ங்கிறது அடுத்த எப்படி முதல்ல போகணும், எப்படி போகணும், முதல்ல போகணும், எப்படி போகணும், முதல்ல போகணும். சூப்பர். கயல் மேம், அவள் குழுவை வழி நடத்தட்டும். அவள் குழுவை வழி நடத்தட்டும். Let her Lead. அவ்வளவுதான். lead the Let her The team. direct the team. Lead the team. வந்துருச்சு பாத்தீங்க. ஆட்டோமேட்டிக்கா சார் சொன்னார். அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டிட்டர்மினர் வந்துடும். நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ண எல்லாம் வந்துடும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அவ்வளவு முக்கியம். விவேக், அவர்கள் வேலையை கையாளட்டும். Let them. Let them handle the work. வெரி குட். ஹேண்டில் த ஒர்க். நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை வந்து அவ்வளவு முக்கியம். ஒர்க்குங்கிறது வாழ்க்கையோட 3ல ஒரு பகுதி பண்றோம். ரைட்? நல்லா பாருங்க. சார் சார் இப்ப நீங்க நடத்தும் போது வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்ச வேர்ட்ஸ் தான். ஆனா வர மாட்டேங்குது. டெய்லி யூஸ் யூஸ் பண்ணாதனால வரல. ஆமாங்க. ஆனா என்ன தெரியுங்களா, நம்ம படிக்கணும். கயல் மேம், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து படிக்கணும், கேட்கணும். அதாவது இன்புட். ஏதோ ஒரு வகையில இன்புட் உள்ள போனா மட்டும்தான் அது வெளியில ஏதோ ஒரு ஃபார்ம்ல வெளில வரும் இல்லைங்களா? ஏன்னா இதை படிச்சதுதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஆனா தீம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்ச வேர்டு வர மாட்டேங்குது. ஞாபகம் அதே டைம்ல இப்ப வர மாட்டேங்குது. அதுதான் அது காரணம் என்னன்னா, அந்த நிறைய வேர்ட்ஸை வந்து அடிக்கடி நம்ம யோசிக்கலன்னு. இப்ப ஒரு யோசிப்போம் இல்லைங்களா? யோசிக்கிறப்போ மைண்ட்ல போய் உட்காந்துருவது, மறக்கவே மறக்காது. ஆனா அதுக்குரிய இடத்தை குறிக்கல அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆங்கிலத்துல வந்து இந்த வார்த்தைகள் இது மட்டும் கிடையாது. ஒரே வார்த்தை நிறைய இடத்துல வெவ்வேறு மீனிங் கொடுக்கும். அது ஆங்கிலத்துக்கு ஒரு 26 லெட்டர் வச்சுட்டு அவங்க பண்றாங்க. இப்ப 247 லெட்டர் வச்சுட்டு தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகளை உருவாக்க முடிஞ்சது. ஆனா வெறும் 10ல 10ல ஒரு பங்கு தான் தமிழ் ஆங்கிலம். 26 லெட்டர் வச்சுட்டு அவங்களால நிறைய வார்த்தைகளை உருவாக்க முடியல. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரே வார்த்தை பல மீனிங்கை கொடுக்கும். ஒண்ணும் இல்ல. இந்த ஒர்க்குங்கிறது வேலை. சந்தோஷ், இங்க வந்து வேலை செய்யறதுன்னு வருது. என்ன இருக்கு? அதுக்கு என்ன வார்த்தை? Work தான் சார். I work. அதேதான் சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 26 லெட்டர் வச்சுட்டு அவங்க பண்ணணும். அதனால அவங்க கயல் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ரொம்ப குறைச்சலா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஒண்டி கொடுத்துருன்னு நான் சொன்ன வார்த்தை தான். இங்க பாருங்க, ஒர்க். V3 ஒர்க்டுன்னே வச்சுக்கிறாங்க. Working. இங்க பாருங்க, இங்கே இந்த ஒர்க் அவுட் பிளான்.
work note guy. பாருங்க, வச்சிருக்கிறேன். அடுத்து பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல்லும் ஒர்க்கா இருக்கு, வினை சொல்லும் ஒர்க்கா இருக்கு, வினைபுரி சொல்லும் முற்றுப்பெறாத வினையும் வினை சொல்ல இருக்கு. பெற்றதும் ஒர்க் Working. working, பாருங்க Working. works, இங்க பாருங்க ஒர்க்கிங் உமன் எப்படிப்பட்டது வேலை செய்யற ஒர்க்கிங் உமன் இந்த ஸ்ட்ரைட்டா worker. ஒர்க்கிங் வேலை செய்தல்ங்கிறது வருது. Yes, sir. என்ன The worker உண்டா சார்? ஒர்க்கர் காங்கிரீட் நவுன் Work. காங்கிரீட் நவுன் அது அப்ஸ்ட்ராக்ட் காங்கிரீட் டச் பண்ண முடியும் ஒர்க்கரை ஒர்க்கிங்கை டச் பண்ண முடியும். ரைட் இந்த ஒர்க்ஸ் அதே மாதிரி இந்த ஒர்க்ஸ் வந்து இங்க ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. பல வேலைகள் இருக்குது. இந்த ஒர்க் 2 இடத்துல வருது, இந்த ஒர்க்கிங் 3 இடத்துல வருது, இந்த ஒர்க்கர் காங்கிரீட் நவுன் விட்டுருங்க, இது வந்து 2 இடத்துல வருது. இப்ப பாருங்க ஒர்க்கபிள் எப்படி ஒர்க்கபிள், இது ஒர்க்கபிள், நம்மளால வேலை பண்ண முடியும், நம்மளால முடியும். இங்க பாருங்க ஒர்க்கபிலிட்டி வருது பாருங்க. கயல் மேம் நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? வார்த்தை வரமாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அதோட அடிப்படை புரிஞ்சதுன்னா ஏகப்பட்ட வார்த்தை வரும், வந்துடும். இங்க பாருங்க ஒர்க்கபிலிட்டி இங்க போடலாமா? ஒர்க்கபிளி போடலாமா? Vocabulary. அவ்வளவுதான். இதை திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு வார்த்தை தெரியும்னு நினைக்கிறோம், 15 வார்த்தை தெரியும், 10 வார்த்தை தெரியும். ஒரு வார்த்தைன்னு இல்லை, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள 10 வார்த்தை ஒழிச்சிருக்கும். ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு முக்கியமானது. இன்னும் 2 மட்டும் 65ஓட முடிச்சிருவோம். நான் பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Let me inform later. let me know you later. sir. நான் பின்னர் Come to you உங்களுக்கு later. தெரிவிக்கிறேன். Let me know Come you to you. later. Let me know you later. Let me inform later. I will let you know. Afternoon. We will let you know later. நாளை சந்திப்போம். லாஸ்ட் ஒன்னு, இதுக்கு அடுத்து ஒண்ணு தான். Let us meet tomorrow. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிடிச்ச இது லாஸ்ட். கோப்பை சேமிக்கிறேன். Let me save the file. அவ்வளவுதான். Let me save the file. சார் இது இந்த 63ல I will வருமா சார்? ஏன்னா தெரிவிக்கிறேன் தானே சார் வருது, தெரிவிப்பேன் வந்தாதானே சார் I will போடும். பின்னர்ங்கிற வார்த்தை வர்றதுனால அது ஃபியூச்சரா மாறிடுது. பின்னர்ங்கிறது இப்ப ஐ லெட் யூ நோ லேட்டர். ஓகே சார். தப்பு கிடையாது. அருமையான ஒரு இது போட்டாரு. ஐ லெட் யூ நோ லேட்டர்னாலும் தப்பு கிடையாது. பொதுவா லேட்டர் வந்தா விட்டுருவாங்க. ஓகே Sir, let you know later. ஓகே சார். போட முடியாது சார். ஐ வேணும். ஐ இல்லாம பாருங்க. he will let you know. he lets you know. எது வேணாலும் மாறலாம் இல்லைங்களா? ஐ இருந்தே ஆகணும். சூப்பர் கொஸ்டின். ஐ லெட் யூ நோ லேட்டர். ஐ இருந்தே ஆகணும். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்குது. ஐ வில் லெட் யூ நோ லேட்டர் போட்டுங்க, பெட்டர். சார் எனக்கு டவுட். சொல்லுங்க சார் இது எப்படி அந்த வெர்பு அந்த அட்ஜெக்ட் நவுன் இது எல்லாமே தெரியுது சார், ஆனா ஃப்ளூயண்டா வந்து அத பண்ண முடியல சார். அது நான் உங்க கையலுக்கு சொன்ன அதே இதுதான். உள்ள போடுங்க. அதாவது உள்ள கேட்கணும். இப்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் 4வது படிக்கிறான். அவனு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அவனுக்கு தெரியுது. அது ஒரே காரணம், 4வது தான் படிக்கிறான் பையன். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியுதுன்னா, அவன் வீட்டுக்கு போனாலோ இல்ல அவன் ஸ்கூல்ல இருந்தாலோ அவன் டீச்சரோ அவனோட சக நண்பனோ எல்லாருமே அந்த ஸ்ட்ரக்சரோட பேசுவாங்க. அவன் உள்ள கேட்டிருப்பான் இல்ல உள்ள படிச்சிருப்பான். படிக்கிற புக்கு அவன் கேட்கிற பேச்சு எல்லாமே அந்த தன்மையை நம்ம கொண்டு வரணும். இன்னைக்குள்ள கனெக்டட் வேர்ல்ட்ல, இன்னைக்குள்ள மீடியால ஈஸியா அதை பண்ணலாம். நீங்க ஒரு படம் பார்க்கறதுல இருந்து ஒரு டெய்லி நான் வீடியோ பாக்குறேன் சார்.
ஆனா நீங்க டெய்லி அந்த போஸ்ட் பாட்காஸ்ட் இல்லைன்னா வீடியோ அதை உபயோகரமா. நோக்கி உங்களை எடுத்துட்டு போகுது. நான் உங்களை ஓகே. ஆரம்பத்துல பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. எஸ் சார். நிறைய பேர் இங்கேயுமே சார் சொல்றாங்க என்கிட்ட சார். ஏன்னா ஏதாவது இங்கே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்க அதிகங்கிறதுனால நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த ஃப்ளூவன்சி நம்ம இந்த இன்னும் ஹேட் கொஞ்ச பீன் நாள் யூஸ் பண்றோம் சார். இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு 50 படம் இங்கிலீஷ் படம் வந்து ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி ஒரே சேனல்லே போட்டுருவோம். எஸ் சார். ராமணி நவன் மட்டும் எடுத்தாலே போதும், வாரத்துக்கு ஒரு படம் பார்க்கறதுன்னு முடியும். 50 படம் வருஷம், இந்த ஒரு வருஷத்துல 50 படத்துல நிறைய விஷயம் நிறைய வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சப்டைட்டில் படிப்பீங்க, படிக்கிறப்ப ரீடிங் வரும், படிச்சுக்கிட்டு அவன் பேச கேரக்டர் கேட்போம், அப்ப பேச கேட்கிறோம் படிக்கிறோம், கேட்கிறோம் படிக்கிறோம், கேட்கிறோம் படிக்கிறோம். வா 50 படம், அதுல 2-3 எஸ் படம் சார். திருப்பி போடுவோம், அதை திருப்பி பார்ப்போம், திருப்பி திருப்பி பார்க்கறப்ப இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு வருஷம் இல்லாம எஸ் சார். எஸ் சார். டைம் நல்லா எடுத்துங்க, நல்லா ரீடிங் கொடுங்க, டெய்லி 15 நிமிஷம் ரீடிங் பண்ணிடணும், டெய்லி ஒரு 1/2 hour ஏதாவது கேட்டுடணும். இந்த ரெண்டுத்துக்கும் இது ஒரு ஓகே சார். 1 hour ஒதுக்கிடணும். அதான் படம் பிடிக்கும்னா வாரத்துக்கு ஒரு படம் சாலிடா பார்த்துணும், 1.5 மணி நேரம். ஸோ அது பார்க்கணும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். நான் கொடுத்த ஓகே சார். எல்லாமே அந்த பேசிக்ஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க எங்கேயாவது படிக்கிறப்பயோ எங்கேயாவது யாராவது நல்லா அப்ளை பண்ணிடலாம். அந்த அப்ளை பண்றதுக்கு தான் நான் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஆனா உண்மையான ரீடிங்கும் உண்மையான லிசனிங் இந்த கிளாஸுக்கு வெளியில தான் நடக்கும். அதாவது உண்மையான லேர்னிங் வந்து இந்த வகுப்புக்கு வெளில தான் நடக்கும். இந்த வகுப்பு வந்து உங்களை அந்த விளிம்புல நிப்பாட்டும். உண்மையிலே இந்த விளிம்பு தாண்டி நீங்க அச்சீவ் பண்ணணும்னா உண்மையிலே உங்க கையில தான் இருக்கு. ஆனா தைரியமா பண்ணணும். டெய்லி 5 மணிக்கு ஓகே சார். 5 தான் 10 நாள் 15 நாள் பண்ணுங்க. டெய்லி 10 மணிக்கு படுக்கிறோமா, 10 to 10:30 இவ்வளவுதான். இதுதான் பண்ண போறோம். இதை பண்ணிட்டு தான் படுக்க போறோம். இதான் ஏந்திரிச்சா வெளில வர போறோம். அதை நீங்க பண்ணணும். நிச்சயம் வந்து ஒரு எஸ் சார். சார் இந்த மாதிரி கண்டினியூவா பண்ணா அந்த B1 B2 அந்த மாதிரி லெவல் அப்பும் ஆகலாமா சார்? இல்ல அதுக்கு தனி வேற பிராக்டிஸ் இருக்குமா சார்? இப்ப வேற பிராக்டிஸ் இல்ல, ரொம்ப பெரிய பிராக்டிஸ் ரீடிங் லிசனிங் தான். ஓகே சார். ஓகே சார். ரீடிங் லிசனிங் ஒரே சமயத்துல பண்ணா இன்னும் சூப்பர் டூப்பர் சூப்பர் டூப்பர். படத்துல சப்டைட்டில் வர்றப்ப ரீட் பண்றீங்க இல்லையா, அந்த கேரக்டர் ஆமா சார். உள்ள போயிடுவீங்க. படம் பார்க்கறது பிடிக்கணும், அந்த படம் உங்களுக்கு பிடிக்கணும், இது எல்லாமும் இருக்குது. பிடிக்காத விஷயத்த உங்களால எஸ் சார். எஸ் சார். கரெக்டா சூஸ் பண்ணி அடிக்கலாம். பாருங்க, நீங்க பாத்துங்க. நான் தமிழ்ல சொன்னதெல்லாம் பாருங்க. ஓகே சார். பொறுப்பாகன்னு சொன்ன அவ்வளவு தூரம் தமிழ்ல சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஈஸியா பிடிச்சிடலாம். பொறுப்பான மனிதன், ஈஸியா ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவன் பொறுப்பான மனிதன். ஹி டாக்ஸ் ரெஸ்பான்சிபிளி. உடனே நான் வேர்போட பண்பு குறிக்க பாருங்க, அவன் பொறுப்பாக பேசுகிறான். அந்த ஒரே ஒரு லெட்டர் வித்தியாசம், ஆனா பெரிய வித்தியாசம் அது. ஒண்ணு வேர்போட பண்பு குறிக்குது, ஒண்ணு ஆளோட பண்பு குறிக்குது. ஆளோட பண்பு குறிக்குது பெயர் குறிச்சொல், செய்ய ரெஸ்பான்சிபிளி. ஒண்ணு அட்ஜெக்டிவ், இன்னொன்னு அட்வர்ப். நீங்க இது பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை. அந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். நான் ஷேர் பண்றேன், பார்த்து இது பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான டாபிக், நாளைக்கு கிளாஸ் இருக்கு, மறந்துடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.